ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா. இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு மேலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் இன்றைக்கி பொழுது எனக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திரிச்சேன். டிஃபன் தான் வந்து பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் காலையிலுக்கும் மதியத்துக்கும். பசங்களுக்கு 2 வேளைக்குமே அதுதான். பசங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி போல் தாங்க வந்து கீழே இறங்கி கோலம் போடுறதுக்காக வந்தேன். நான் வந்ததுமே மாடு ரெடியாக இருந்தது. மாட்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சேன். அந்த கைன் தண்ணி வந்து கொஞ்சம் இருந்தது, அதை சாப்பாடு வடித்து தண்ணிலாம் இருந்தது, அதை ஊற்றி தான் இந்த தவிடு போட்டு வச்சேன். வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு மாடு வந்து வந்துருச்சு. ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கோங்கிறனால நான் அப்படியே அது குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்டி தங்கம் வேகமாக வந்துட்டியடி? சரி சரி சரி, கால் அடிபட்டு செடி. சரி போ, சரி போ போ. ஏன் கீழே வந்த நீனு? சரி போ போ போ, சரி போ போ. ஹை ஹை ஹை. சப்பாத்தி தூக்கி போடுற இதை வந்துச்சு பாருடி. நீ இப்போ உள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்ட. என்ன அதாவது ஜன்னலில் பிஸ்கட் இருக்கு பாரு, எடுத்து போடாதையும். பிஸ்கட்டு சப்பாத்தி எடுத்துக்கூட. என்ன 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 வேணும்? வர வர வெயிட் பண்ணு. தூக்கி போடுறி. இரு வர, கேட்ச் பிடிக்கிறேன். கேட்ச். ஆமாம் விழுந்துச்சு கீழே. சரி சாப்பிடு, வா வா வா. இரு வர. தாருக்கு பாரு. இங்கே கீழே பாரு. குரு. ஆஹா சரி, இன்னும் ஒன்று. போடு, அப்படியே போடு. ஒன்று போடு. அப்புறமா கீழே இறங்கி வரும்போது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கொடுத்துக்குறாம்மா. போடு, போதும். கொண்டு சுருட்டி கொண்டு போய் படைக்கிற இடத்துக்கிட்ட வை. நீ குடிச்சிட்டியா? கோலம் போடணும் போ. இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சில்கி இறந்து போயிடுச்சு இல்லைங்களா. நம்ம சில்கியோட தங்கச்சி தாங்க இது. அப்படியே பார்க்குறதுக்கு சில்கி மாரியே இருக்கும். ஆனால் சில்கியோட ரொம்ப ஆக்டிவுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அது சில்கி மாரி இப்போ நம்ம வீட்டிலே தாங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. அதிக நேரம் நம்ம வீட்டில் இருக்குது. எத்தனை வாட்டி நான் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்தாலுமே கேட்டு சத்தம் கேட்டாலே ஒடியாந்துருதுங்க. எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருது. அதனால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இப்போ வண்டியிலே வச்சுருக்கிறது. அப்பப்போ சும்மா 2 வந்து கொடுக்கறது. மற்றபடி வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டு தாங்க இருக்கேன். அதனால் அது இங்கே தான் வந்து சுற்றிட்டு இருக்குது. சில்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை தாண்டி யாருமே வந்து போக விடாதுங்க. கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இது அதுமாரி வந்து பண்ணலை. ஆனால் சில்கி பண்ணுற மாரி தாங்க சில விஷயங்கள் வந்து பண்ணுது. மேலே வராண்டாவில் வந்து சில்கி எங்கே படுக்குமோ அங்கே தான் படுக்குது. அப்புறம் படிக்கட்டில் அது எங்கே படுக்குமோ அங்கே தாங்க வந்து அதுவும் வந்து படுக்குது. இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சில்கி ஞாபகம் தான் வருது. நேற்று கூட வந்து விலாகில் வந்து சில்கின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இது பார்த்துமே எனக்கு சில்கி ஞாபகமாக இருக்கிறனால நான் அதே அந்த பேர் வச்சு கூப்பிட்றனால ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில்கி திருப்பி வந்துருச்சா அப்படின்ட்டு. சில்கி வரல, அதை செத்து போச்சு. இது அதோடைய தங்கச்சி இது. அதனால் அதேமாரி இருக்கிறதுனால நான் அப்படியே சில்கினே வந்து தான் கூப்பிட்டுட்ருக்குறேன். ஆனால் சில்கியோட பயங்கர ஆக்டிவுங்க அது. சில்கி வந்து கேட்டு கீழெல்லாம் நுழைஞ்சு வந்துடும். ஆனால் அது இதுக்கு வந்து அதுமாரிலாம் வந்து தெரியலைங்க. கேட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் வரும். எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோடய சில்கி திருப்பி வந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலாகவே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குதுங்க. இப்போல்லாம் வந்து இதுமாரி பெட்டெல்லாம் வந்து வளர்த்து அது வந்து ஒரு சமயம் இல்லை அப்படிங்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபீல் இப்போ எங்கள் அக்கா வீட்டில் வந்து அந்தமாரி ஒன்று நடந்துருச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மேலே பாசம் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து இருக்குது. இருந்தாலும் பார்க்கும்போது துருன்னு இருக்குதுங்களா. நல்லா சில்கி கிட்ட எப்படி பழகணும்னா அதுமாரி தான் வந்து பழகிட்டுருக்கேன். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா, பொழுது இவங்க கூட இருந்த மாதிரியே தான் வந்து வீடியோ எடுத்ததை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு முன்னாடி போகிற நீ எதுக்கு இப்போ எனக்கு முன்னாடி போகிற? நீ தள்ளு, கோலம் போடணும். தள்ளு கோலம் போடணும். பயந்துட்டியடி? குச்செடு போலாம். என்ன பண்ற? அடி
அடிக்குவா 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 சில்கியா நீனு? நீ சில்கி மாரி இருக்கே நீனு, சில்கி மாரி இருக்கே நீனு. ஆமாம்மா சில்கி மாரி இருக்குன்னு உங்கிற அடிக்குவா அடிக்குவா. வேணாம் வேணாம் வேணாம், நீ குளிச்சுட்டு நீ கை வைக்காத. வேணாம் வேணாம் வேணாம், சரி போய் அடிக்க. நான் செல்லமாக அடிக்கிறேன், நீ அடிக்காத, அடிச்சிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போ போ மேலே போ. சைக்கிள் எடுத்து ஓரமா வை, வெயிலில் போட்டதுன்னா வீணாக போயிடும். ஏய் கை கழுவு போ. இப்போ அழகாக பூத்துருக்கு பாரு செம்பருத்தி. நேத்தி ஒரு பூ பூத்துது, வாடி போச்சு. நீ போகலாம், சாயங்காலம் வரலாம். நீ சாயங்காலமாக வா, தரேன், தண்ணி எடுத்து வைக்கிறேன். முடியா முடியா தம்பி, முடியா, டைம் ஆச்சு. பால் எடுத்து ஓரமா வை. அப்புறம் பால் வெயிலில் பட்டு காற்று போயிடும், விளையாடவே முடியாது. இது உள்ளே வச்சு பூட்டிடலாம். வெளில போறியா இருக்க போறியா? வெளில போறியா? அந்தா வெளில இங்கே இருக்கட்டுமா? நம்ம ஸ்கூல் போகும்போது வெளில அமுச்சு விட்டுறலாமா? இங்கே இருக்கட்டும், இந்தா இங்கே இரு. பிஸ்கட் வேணாம் வேணாம் வேணாம், டைம் ஆயிடுச்சு. விடிய விடிய அம்மா அம்மா கிளம்பணும், அவ்வளோதான். நீ சாப்பிட்டியா இல்லையா சப்பாத்தி? வரட்டு வரட்டு. வரப்போறியா மேலே? அங்கேயே உட்காரணும், வரக்கூடாது வரக்கூடாது, அங்கேயே உட்காந்துருக்கணும். நீ கூப்பிடாத, வா 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 வா. வேணாம் வேணாம் வேணாம், டேடி தான் கால் பண்ணுறாங்க. சாதமும் வந்து கொஞ்சம் வடிச்சிருந்தேன். எனக்கு வந்து சப்பாத்தி அந்த அளவுக்கு விருப்பப்படாது. நைட்டுக்கு கொஞ்சம் கூழும் வந்து செஞ்சுக்கலாமேன்ட்டு சாதம் கொஞ்சம் சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். ஈவினிங் வெற்றிக்குட்டி வந்தானா பசிக்குதுன்னு சொல்லுவான். சாதம் இருந்தால் கூட தண்ணி ஊற்றி வந்து சாப்பிட்டுப்பான். தக்காளி தூக்க எனக்கு மட்டும் வச்சுட்டு மீதி வந்து அவங்களுக்குலாம் லஞ்சு பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போதே வந்து இட்லிக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. நான் வந்து ரெடி ஆகணும். லஞ்ச் எடுத்து வைக்கலையா? அக்கா அதை எடுத்து வைங்க தான்ட்டு தான் போனேன். ஏன் அக்கா உனக்கு தண்ணிலாம் நீலாம் முண்டு வைக்கிறாள்ல? இல்லையே. என்ன ஓய், சரி நீ படிச்சியா இல்லையா? இதில் என்ன வந்தது அக்காவுக்கு? ஃபைல் அப்புறமா காமிக்கலாம். சரி வா 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 வா. பேக் எப்படி கிடக்கு பாரு. அம்மா தண்ணி மொண்டு வைடா தம்பிக்கு. மொண்டு அப்படியே சாய்ச்சி வச்சிருக்கிற. நேரம் நிமித்தி வை. இந்த அட்டை வந்து கேட்டாமோ கிராஃப்ட் வேணும்ன்ட்டு கிராஃப்ட்டுக்கு செய்யறதுக்கு வேணும்னு கீழே போட்டு வச்சிருக்க. தம்பி கிழிச்சிடாத, அக்கா எதுக்கோ கேட்டிருக்கா. ஏய் மேலே வந்துட்டே நீனே, மேலே வந்துட்டே தேடிட்டு இந்த ஒரே பிஸ்கட் கொடு. மேலே வந்ததுக்காக ஒரு பிஸ்கட் கொடு. அதுக்கு அந்தாண்ட இருக்கு பாரு, ஷெல்ஃபில் இருக்கு பாரு. நீ மேலே வந்துட்டே நீனே, என்ன பேசுகிற நீனு? அதான் சில்கி இடம், படு அப்படியே படு. அதுதான் சில்கியோட இடம். ஏய் அப்படி தூக்கி போடாதுடா, சில்கியோட இடம் அதான். நீ அங்கேயே உட்காந்துக்கோ, இல்லைன்னா கீழே போ. ஐயோ தள்ளு தள்ளு தள்ளு, டைம் ஆச்சு. ஐயோ என்னடி இது இடையில மாட்டிக்குது. தம்பி இது எடுடி. தம்பி திருப்பி பிஸ்கட் போடாத, நான் அம்மா வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் அம்மா கீழே இறங்கும் போதெல்லாம் சும்மா வந்து அப்புறம் ஏமாந்து போகுது. நான் அப்பப்போ பிஸ்கட் போட்டுக்கிறேன். போதும், இப்போ அதுக்கு சப்பாத்தியும் பிஸ்கட்டு போதும். நான் அப்புறமா சாதம் வச்சுக்கிறேன். மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு சில்கிக்கும் தீனி வச்சுட்டு அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. டைம் ஆகிடுச்சு. அப்புறம் மேலே வந்து அவசரமாக வந்து நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகி பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்து போயிருந்தேன். வெண்டைக்கு பெட்ரோல் போடலான்ட்டு சாதனை அப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அதை யார் ரூமர் கிளப்பி விட்டாங்கன்னு வந்து தெரிலங்க. பெட்ரோல் பங்க் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்தது. நானும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்ததாங்க வந்து வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடும் வந்துடும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ரூமராக போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து இப்போ சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பெட்ரோல்லாம் வந்து இப்போ அது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் இப்போ நார்மலாக வந்து ஆயிடுச்சு. இது போன வாரம் எடுத்த வீடியோ, அதனால தான் நான் சொல்கிறேன். வண்டிக்கு பெட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே யாரும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது தேங்காய் அப்புறம் அந்த வாட்டர் மெலன் பார்த்ததுமே ஆசையாக இருந்தது, சாப்பிடணும் போல இருந்தது. அப்புறம் அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு ஒரு 9 மணி போல் ஆகிடுச்சு. வெளியில் கிளம்பும் போது இது உள்ளே வச்சு பூட்டிட்டு தாங்க வந்து போனேன். அது உள்ளே தான் இருந்தது. துருதுருன்னு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆசையாக தாங்க இருக்குது. இருந்தாலும் பசங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதுக்கிட்ட பழகிறதுக்கு விடுறேன். நானும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க வந்து பழகிறேன். ஏன்னா என்ன இன்ஜெக்ஷன்லாம் இதுக்கு வந்து போடல இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் பயமாக வந்து இருக்குது.
வந்ததுமே பார்த்திங்கன்னா வெளியில் மாடும் கண்ணுட்டியுமா வந்து நின்றுதுங்க. சரி அதுக்கும் கொஞ்சம் தீவனம் வைக்கலாமேன்ட்டு வந்து வச்சு அதை சாப்பிட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மேலே போனேன். பா 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 வரலையா? நீ வரலையா? வா. முட்டக்கூடாது. வேறு மாடாக இருந்தால் எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று முட்டையை வந்து ஏதாவது ஒரு மாடு தான் வந்து சாப்பிடும். இந்த மாட்டோட கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறேங்க. அதுதான் அதுக்கும் வந்து கொடுத்துட்டு 2 ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்றது பார்க்கவே ஆசையாக இருந்தது. எப்போ கீழே இறங்கி வந்தாலுமே மாடு கண்ணுட்டிலாம் நின்றுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த தீவனத்தை வந்து வச்சு விட்டுடுவேன். வா மேலே வா. வா மேலே வா. வா வா மேலே வா, சாப்பாடு தரும். வா வா வா. சில்க் இடத்துல வந்து படுத்துக்கோடி. இங்கே வந்து படுத்துக்கோ. இங்கே படு இங்கே. மணி வந்து 9:15 ஆகிடுச்சிங்க. அங்கே பெட்ரோல் பங்கில் ரொம்ப டைம் ஆகிடுச்சி. செம்ம பசி வேறு. நான் இதை உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு தான் போயிருந்தேனால தான் வெளியில் எங்கேயும் போகல. ஹேய் சாப்பிடலாமா? இங்கே சாப்பிடலாமா? எங்கே போகிற? அங்கே வந்து இல்லை பூச்சி தானே இருக்குது, அதையும் பிடிக்க போகிற? ஒய் உட்காரு. சாப்பிடலாமா? ஓய் சாப்பிடலாமா? என்ன நெத்தியில் என்ன வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குது? இங்கே இரு, வர சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வர இரு. எனக்கும் சரியான பசி வேறுங்க. வந்ததுமே வந்து இப்போ முதல் வேலையாக சாப்பிட தான் வந்து போகிறேன். இந்த தக்காளி தொக்கு செஞ்சது கொஞ்சம் வச்சுருந்தேன். எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல் வந்து விருப்பமாக இல்லை. அதனால தான் வந்து சாதமும் வந்து வடிச்சிருந்தேன். இந்த தக்காளி தொக்கில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி அது பொரியல் மாரி பண்ணி அந்த சாதம் அதில் போட்டு கலரி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி காலையில் கிச்சன் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டுங்க. ஏன்னா சமையல் வேலை ஒன்றும் பெருசாக ரொம்ப எதுவும் செய்யலை இல்லைங்களா. அதனால் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சதுனால தான் எனக்கு இப்போ அடுத்த டைம் வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போதே கிச்சன் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது இல்லைங்களா. நம்மளுக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் வந்து எப்போதுமே வந்து பண்ணுவேன். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் தான். வெற்றுக்குட்டிக்கு வந்து ஜூஸ் அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். சாதனாக்கு தான் வந்து ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஜூஸ் போடணும். வெற்றுக்குட்டிக்கு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் வந்து கட் பண்ணி போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் வந்து அந்த அடுப்பில் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இது கட் பண்ணுற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அது கிடைக்கிற கேப்பில் அடுத்த வேலையும் ஏதாவது வந்து அதை பண்ணிட்டு தாங்க வந்து இருப்பேன். அது அப்படியே வந்து பழகிடுச்சு. அது சாதம் ரெடியாக எடுத்துக்குள்ளே இதையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். மதியம் ஒரு 2 மணி போல் வந்து ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் திருப்பி உடச்சி வச்சிட்டோம்னா பசங்களுக்கு வந்து ஈவினிங் டியூஷனுக்கு கொண்டு போய் விடும் போது எடுத்துகிட்டு போக கரெக்டாக இருக்குங்கிறனால அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அப்படியே அந்த டிவியில் நியூஸை போட்டு விட்டுட்டு இந்த சிலிண்டரு அப்புறம் இந்த பெட்ரோல்லாம் வந்து தட்டுப்பாட்டுன்னு சொல்கிறாங்களே என்ன தான் வந்து ஓடுதுன்ட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் நானும் வந்து சாப்பிட்டேன். நீ சாப்பிடுந்தா எதுக்கு இவ்வளோ கத்துற? உனக்கு தான் காலைல பிஸ்கட் வச்சேன், அப்புறம் என்ன இப்போ எதுக்கு கத்துற? காலைல தான் பிஸ்கட் வச்சேன்னா சாப்பிட்டல, அப்புறம் என்ன? இப்போ சாதம் வச்சுருக்க சாப்பிடு போ. இங்கே வா, நீ திங்க கூடாது அதை. நீ இங்கே வா, உனக்கு தான் வச்சுட்டேன். இங்கே வா. ஏய் காக்கா வேறு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்ததுங்க. அதனால தான் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கும் கொஞ்சம் கொண்டு போய் சாதம் வச்சேன். காலையில் பிஸ்கட்டும் வச்சுட்டேன். இருந்தாலும் என்னன்னு தெரியல ரொம்ப கத்திக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் வந்து டிவி பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. ரொம்ப பரபரப்பாக தான் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் ரொம்ப கூட்டமாக தான் வந்து இருக்குது. சிலிண்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுமாரி நியூஸாக தான் ஓடிட்டுருக்குது. எந்த சேனல் வச்சாலுமே வந்து இந்த பரபரப்பான நியூஸ் தான் வந்து போயிட்டு இருந்தது. அதை தான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சாப்பிட்டல, வா கீழே வா. இனிமேல் கீழே போகலாம் போ. அப்புறமா மதியமாவா தரேன் போ. மதியமாவா தரேன் போ. கீழே போ. இறங்கு. என் காலில் மாட்டுற பாரு. நேரம் நான் விழுந்துருப்பேன். இறங்கு போ. அப்புறமா வா. போயிட்டு பாத்ரூம்லாம் வெளியில் போயிட்டு வா. போ போ போ. தள்ளு. இந்த கேட்டு திறந்து விடுவா. இறங்குறியா இல்லையா? போ. கேட்டு திறந்துட்டு இறங்கு. இறங்கு. குச்சி எடுத்தால் தான் நீ இறங்குவேன். இறங்கு போ. அப்புறமா வா.
பாய் 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 போ. இங்கே திருப்பி மேலே ஏறக்கூடாது, தலை அடிபட்டுற போது. ஐயே ஹே ஹே இங்கே போ போ. இங்கே வா இங்கே வா. வாங்க இங்கே வா வா. போ அங்கே போ. ஹை அவ்வளோதான் போ. அப்புறமா வா வெளியில் போயிட்டு வா. அப்புறமா வா. சில்கி அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டேங்க. ஏன்னா காலையிலே வந்து உள்ளே வந்ததுங்க. நான் கோலம் போடும்போது உள்ளே வந்தது. நான் வெளியில் போகும்போது வந்து பூட்டி விட்டுட்டு போயிட்டேன். எங்கே உள்ளே ஏதாவது பாத்ரூம் போய் அசிங் பண்ணிவிடுமென்ட்டு ஒரு கொஞ்சம் பயம். அதனால தான் வெளியில் வந்து திறந்து விட்டுட்டேன். அது போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா பெருசான ஒன்றும் வீடியோஸ் வந்து எடுக்கலைங்க. அப்புறம் இடையில வந்து பசங்களுக்கு வந்து இது ஜூஸ் போட்டு அதுவும் கட் பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டுன்ட்டு. இப்போ டியூஷனுக்கு தான் வந்து கிளம்புறேன். அதாவது பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு போய் வந்து விடணும். ஸ்கூலுக்கு போனதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு ஏர் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் இப்போ வண்டி எடுக்கும் போது நானும் கவனிக்கல. வண்டி ஓட்டும் போது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நாம் கரெக்டாக ஓட்டிகிட்டு போனோம்னா சைடு வாங்குற மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்கூலில் போய் பார்த்தேன், பேக் வீலில் ஃபுல்லாக காற்று இறங்கிருந்ததுங்க. பார்த்தா பஞ்சர் மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேங்க. நான் பர்ஸும் எடுத்துகிட்டு போகல, ஃபோனில் வந்து காலும் பண்ண முடியாது. பசங்களை அழைக்கிறதுக்கு வந்தாச்சு. பசங்க 2 பேரும் ஏற்றிட்டும் போக முடியாது. அப்போ அந்த நேரம் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் பசங்களை கூப்பிட்றதுக்காக வந்துருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன். அவங்க பசங்களும் ஒரே டியூஷனில் தான் வந்து படிக்கிறாங்க சாதனை எல்லாருமே. அப்புறம் அந்த அண்ணா தான் வந்து, நீ டென்ஷன் ஆகாதம்மா, நான் பசங்களை டியூஷனில் விட்டுறேன், நீ போய் வந்து இந்த வேலையை பாரு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வர வழியில் 2 கடையில் கேட்டேன். இங்கே பஞ்சர் ஓட்டுறது இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் இங்கே திருப்பி பெட்ரோல் பங்க்கு தான் வந்து அங்கே தான் வந்து பஞ்சர் ஓட்டுவாங்கன்ட்டு. ஆனால் அவங்க வந்து டயர்லாம் கழட்டி பார்த்துட்டு இது பஞ்சரே இல்லையாம்மா அப்படின்றாங்க. ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு ஏர் பிடிக்கும்போது அதை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்களோட்டுக்கு. அது வந்து ஃபுல்லாக காற்று இறங்கியிருக்குது. நமக்கு அது தெரியாது, அது பஞ்சர்னு நினச்சிட்டு தான் அப்புறம் இங்கே வண்டியை எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு திருப்பி ஏர் பிடிச்சி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டென்ஷன் தாங்க ஆகிடுச்சி. சாதனை அப்போ வேறு இல்லையே. அப்புறம் பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் தான் அங்கே வருவாங்க. வெற்றிக்குட்டி எக்ஸாம் வேறு இருக்குது, என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் அது சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்புறம் டியூஷனில் போய் பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் வந்து நினச்சிங்க, எப்போதுமே வண்டியில் வந்து எப்போதும் ஒரு 50 ரூபா வந்து வச்சுருப்பேன். டக்குனு பெட்ரோல் காலியானா கூட வந்து போட்டுடலான்ட்டு. இப்போ கொஞ்சம் நாளாக அதையும் வந்து வைக்கல. பர்ஸு எப்போதுமே வண்டியில் டிக்கியில் போட்டு வைக்கணும் மாட்டுக்கு. இன்றைக்கி பொழுது இப்படி தாங்க வந்து போச்சு எனக்கு. பாதி நேரம் வந்து நம்ம சில்கியோடவே வந்து போயிடுச்சு. மற்றபடி வந்து எடுத்தது தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தர டைம் ஆச்சு. புரின்னு சொல்லாதடி, அக்கான்னு சொல்லிடி தங்கம். ஏன் தங்கம் போட்டு போய் ப்ரெட்டு ஒன்று இருக்குது பாரு, அதை எடுத்து அந்த போடுது. நீ வருவேன்ட்டு தான் அது இம்மா நேரம் வெயிட் பண்ணுது, நீ கொடுப்பேன்னு. என் தங்க போய் மேலே போய் எடுத்துகிட்டு வரும் பாரு. ஆமாம் சாவி இரு, நான் உள்ளே வச்சிடுறேன். வண்டி கீழே இருந்து மேலே தூக்கி போடுறேன், கேட்ச் பண்ணுறியா? நான் எடுத்துகிட்டு வரேன்.